உங்களை விட்டு விலகிற பருவமும் இதுதான். உங்க கையில வந்துட்டு ரொம்ப அந்யூனமா ஆறதும் இந்த பருவம் தான். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பெற்றோர்களா இருக்குமா இல்லையான்றது முக்கியம் இல்லை. நம்ம குழந்தைங்களோட ஒரு உண்மையான நண்பனா இருக்குமா இல்லையான்றது தான் முக்கியம். ஒரு தேசத்தை உருவாக்கணும்னா அந்த தேசத்தோட ஒரு குடிமகனை ஒரு சிறந்த குடிமகனா உருவாக்கணும். ஒரு சிறந்த குடிமகனை உருவாக்கணும்னா அது அப்பா அம்மாவால மட்டும்தான் முடியும். The future of a nation depends on the quality of citizens and the quality of citizens depends on the quality of parenting. ஒரு நல்ல அப்பா அம்மாவா இருக்கணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு சிறந்த நண்பனா இருக்கணும். பிறப்பிலேருந்து 7 வயசு ஆற வரைக்கும் ஒரு குழந்தையோட உடல் வளர்ச்சி தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே. only one dimension grows, physical growth. ஸோ அந்த முதல் 7 வருஷம் யார் அந்த குழந்தைய என்னோட ஃப்ரெண்ட், என்னோட நண்பன்னு பார்க்குறாங்கன்னா, யார் அந்த குழந்தைய குளிப்பாட்டுறாங்க, சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, தூங்க பண்ணுறாங்க, சேர்ந்து விளையாடுறாங்க, உடல் ரீதியா whoever participates with the child, அது வீட்டில் ஒரு ஆயாவாக இருந்தால் அந்த ஆயா தான் ஃப்ரெண்டு, அது அம்மாவாக இருந்தால் அம்மா தான் ஃப்ரெண்டு, அது அப்பாவாக இருந்தால் அப்பா ஃப்ரெண்டு. பட் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா அந்த பிளே ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் தான் ஃப்ரெண்டு. உடல் ரீதியா யார் அந்த குழந்தையோட ஃபஸ்ட்டு 7 இயர்ஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறோமோ அவங்கள தான் அந்த குழந்தை நண்பனாக பார்க்கும். So if you want to be a good friend to your child till 7 years, physically நம்ம participate பண்ணியானோம் குழந்தையோட வளர்ப்பு. 7 to 14 is intellectual development. நிறைய கேள்விகள் வரும் குழந்தைக்கு, எல்லா திசையிலையும் கேள்வி கேட்பாங்க. நம்ம கொடுக்குற பதிலேருந்து இன்னொரு கேள்வி கேட்பாங்க. கடவுள்னா என்ன, நீ ஏன் இந்த வேலைக்கு போகணும், நான் ஏன் இந்த ஸ்கூலுக்கு போகணும், எதுக்கு நான் படிக்கணும், ஏன் நான் டிவி பார்க்கக்கூடாது, இந்த விஷயத்துக்கு எதுக்கு நீயும் அப்பாவும் சண்டை போட்டீங்க, ஏன் தாத்தாக்கு வெள்ளை முடி இருக்கு, கேட்டுட்டே இருப்பாங்க. ஃபோனை கொடுத்துட்டு எதுவாக இருந்தாலும் நீ கூகுளில் கேளுன்னா கூகுள் தான் ஃப்ரெண்டு. டிரைவர் மாமா தான் குழந்தை கேட்குற எல்லா கேள்விக்கு பதில் சொன்னால் டிரைவர் தான் ஃப்ரெண்டு. கூட விளையாடுற பசங்க தான் இந்த கேள்வி பதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் ஃப்ரெண்டு. இன்ஃபேக்ட் உங்களை விட்டு விலகிற பருவமும் இதுதான். உங்கள் கையில் ரொம்ப அந்யூனமாக ஆறதும் இந்த பருவம் தான். Whoever communicates and converses with the child between 7 to 14, அவங்க தான் அந்த குழந்தைக்கு நண்பன். உங்களுக்கு குழந்தைங்களோட அவங்களோட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு டைம் இல்லைன்னா between 7 and 14 you'll start losing the child. அவனுக்கு அவங்க அப்பா அம்மா மேல இருக்கிற ஈர்ப்போட, அண்ணன் தம்பி தங்கையோட இருக்கிற அட்டாச்மெண்ட்டோட வெளி உலகத்தில் இருக்கிற அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடும். திரும்பி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ட் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி கெயின்ட், யூ கேன் பி அ பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம எந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், அவங்கள டெய்லி ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணிட்டு வரோமா, குழந்தை கேட்டான்னு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம், இதெல்லாம் முக்கியம் கிடையாது. குவாலிட்டி டைம் இன் கம்யூனிகேட்டிங் அண்ட் கன்வர்சிங் வித் த சைல்டு 7-14 is very important if you have to be the best friend. And அதோட ஒரு பெரிய பொறுப்பு என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுக்கு கிடையாது. என்னோட குழந்தைங்களோட சிறந்த நண்பனா இருக்கிறது தான் என்னோட பொறுப்பு. 14 to 21 is emotional development. உணர்வுகள் வெளிப்படுத்துற ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் எதுக்கு உனக்கு கோபம் வருது, இதுக்கு எதுக்கு நீ வருத்தப்படுற, 2 பேர் உன்னோட பேசலன்னா அதுக்கோசரம் நீ தனிமையா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அன்புனால தான் சொல்லறோம். பட் ஒவ்வொரு தடவையும்
அவங்களோட உணர்வுகளை இழிவுபடுத்தும் போது, கொச்சப்படுத்தும் போது, அவங்களோட உணர்வுகளை மதிக்காத போது, அந்த பீரியட்ல 14லேருந்து 21 வயசு வெளி உலகத்துல யாராவது அவங்க உணர்வுகளை மதிச்சா அவங்கள தான் நண்பர்களா பார்ப்பாங்க. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன வேணா பண்ற, அப்பா அம்மாவுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறன்னு நம்ம வந்துட்டு கத்தலாம். அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவன் அப்பா அம்மாவுக்கோசரம் எது வேணா பண்ணுவான். அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கோசரம் தான் எல்லாமே பண்ணுவான். என் அப்பா அம்மா வந்துட்டு 14லேருந்து 21 வயசு பையனோ பொண்ணோ ஃப்ரெண்டா இருக்கணும்னா அவங்களோட உணர்வுகளை நமக்கு மதிக்க தெரியணும். வித்தவுட் ரெஸ்பெக்டிங் த ஃபீலிங்ஸ் ஆஃப் அ சைல்ட் டியூரிங் adolescent இயர்ஸ் யூ லூஸ் த சைல்ட். நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க எப்படி சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மாக்கு என் மேல அன்பே இல்லைன்னு அழுவீங்க. என் பசங்களுக்கோசரம் நான் என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா அவங்க வந்துட்டு எனக்கு அவங்க மேல அன்பே இல்லைன்னு சொல்றாங்களே, ரொம்ப வருத்தமா இருக்கும் உங்களுக்கு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் 14லேருந்து 21 வயசு யாரு அவங்க உணர்வுகளை மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்ப எதை பத்தியாவது கோபமா இருக்குன்னா அதை பத்தி பேசணும். அதை கேட்டுக்கிறதுக்கு யாராவது வேணும். எனக்கு வாழ்க்கையில ஜெயிக்க முடியல, திரும்பி திரும்பி நான் எல்லா காம்படிஷன்லயும் போய் தோத்து போறேன், எனக்கு வருத்தமா இருக்குன்னு பேசும்போது அட்வைஸ் கொடுக்காம கேட்டுக்கிறதுக்கு யாராவது வேணும். ரீசன் 14லேருந்து 21 வயசு, அது இந்த காலத்துல எல்லா குழந்தைங்களும் சைக்காலஜிஸ்ட் போறாங்க. ஏன்னா கேட்டுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. குடும்பத்துக்குள்ள உணர்வுகளை மதிக்கிறதுக்கு யாரும் இல்லை. உங்களுக்கு அவங்க மேல அன்பு இல்லைன்னு சொல்லலை, பட் நான் சாப்பிடணும்னா வாய் மூலமா தான் சாப்பிடணும், காது மூலமா சாப்பிட முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறை இருக்கு, அது பிரகாரம் தான் செய்ய முடியும். 14லேருந்து 21 வயசு அன்பு காமிக்கணும்னா, if you want to be the best friend of your adolescent children, you need to respect their feelings. You should be ready to listen to their feelings. 21 வயசுலேருந்து 28 வயசு கனவு காண்ற வயசு. எல்லா விதத்திலையும் கனவு காணுவாங்க. எனக்கு வாழ்க்கையில் இதை சாதிக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் வேணும், பாய் ஃப்ரெண்ட் வேணும், இல்லை ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், கேர்ள் ஃப்ரெண்டு வேணும், ஒய்ஃப் வேணும், எனக்கு வாழ்க்கையில் பைக் வாங்கணும், கார் வாங்கணும், எனக்கு மேல் படிப்பு படிக்கணும், எனக்கு வெளிநாடு போகணும், எனக்கு ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும், எனக்கு புதுசாக மொபைல் வேணும். கனவு காண்ற வயசு. ஆஃபீஸில் என்னோட மேல் அதிகாரி தான் என் கனவுகளை மதிக்கிறாருன்னா அவர் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னோட அலுவலகத்தில் என்னோட வேலை பண்ணுற ஒருத்தர் தான் என்னோட கனவுகளை மதிக்கிறாங்கன்னா he is the best friend. யாரோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் என் ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும்னு சொன்னாங்கன்னா அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். 21 வயசுல 28 வயசு நான் என்னெல்லாம் கனவு காண்றனோ இதெல்லாம் நான் சப்போர்ட் பண்றேன் கண்ணா, நம்ம சேர்ந்து இதை அச்சீவ் பண்ணலாம், ஜெயிக்கலாம்னா அப்பா அம்மா தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். த பெஸ்ட் பீரியட் 0 to 7 உடல் ரீதியா we have to participate. 7 to 14 அறிவு ரீதியா we have to participate. 14 to 21 emotion உணர்வு ரீதியா we have to participate. 21 to 28 கனவுகள் ட்ரீம்ஸ் ரீதியா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா you will be your children's best friend. And when parents are children's best friend, ஒரு பிரமாதமான குடிமகனை நம்மளால உருவாக்க முடியும். And if enough of us get our parenting right by being the best friend of our children, India will be on top of the world. We can create the greatest nation in the world. Thank you.